குடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று முதல் நவராத்திரி ஆரம்பம். இன்றைய தினம் உற்சாகமான நாள். இன்று முதல் தொடங்கி 10 நாட்கள் தசரா என்று வட இந்தியாவிலே கொண்டாடுவார்கள். நமது தெற்கு இந்தியாவிலே இதை நவராத்திரி என்று கொலு வைத்து பகவானை, முக்கியமாக தேவியை பல வழிகள் வழிபடுவோம். வைணவர்கள் மகாலட்சுமி தாயாராக அஷ்டலட்சுமிகள் 8 நாட்கள், 9ஆம் சரஸ்வதியை வைத்து 10 நாட்கள் கொண்டாடுவார்கள். அதுவே சைவர்கள் அம்பாளை பல வடிவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாக கொண்டாடுவார்கள். சாக்தேயர்கள் தசமகாவித்யா என்ற வழியிலே ஒவ்வொரு நாளும் ஒரு அம்பாளின் சொரூபமாக தசமகாவித்யைகளாக கொண்டாடுவார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த 9 நாள் தேவியின் அருளை பெற மிகச்சிறந்த நாட்களாகும். 9 நாள் விரதம், வரம் நிச்சயம். 9 நாள் விரதம், ஆனால் வரம் நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு தேவையோ அதை சங்கல்பமாக வைத்து இன்று தொடங்கி 10 நாட்கள், 9 நாள், 10ஆவது நாள் முடிவு, சிறப்பாக தேவியை வணங்குங்கள். உங்களுக்கு பிடித்த வடிவத்திலே நீங்கள் பகவானை வணங்கலாம், அம்பாளை வணங்கலாம். இன்று தொடங்கி சில பேர் 3 நாட்கள் லக்ஷ்மி, 3 நாட்கள் சரஸ்வதி, 3 நாட்கள் பராசக்தி என்ற வடிவிலே 9 நாட்களை கொண்டாடுகிறார்கள். உங்களுக்கு உங்கள் வழி வழியாக எப்படியோ அந்த முறையில் நீங்கள் இந்த நவராத்திரியை கொண்டாட தொடங்குங்கள். நீங்கள் என்ன சுவாமி ஐடியா கொடுக்குறீங்க என்றால், 3 நாட்கள் நாங்கள் பின்பற்றும் முறை, 3 நாட்கள் பராசக்தி, 3 நாட்கள் மகாலட்சுமி, 3 நாள் சரஸ்வதி என்ற வடிவிலே 9 நாட்களும் முப்பெரும் தேவியர்களை லலிதா திரிபுர சுந்தரி வடிவத்திலே கொண்டாடுகிறோம். எங்கள் குருநாதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழியாகும். ஆகையால் இந்த நவராத்திரியிலே தினமும் என்ன செய்ய வேண்டும்? ராத்திரி என்பதனால் மாலையில் 6 மணிக்கு மேலே அம்பாளுக்கு பூஜை செய்வது, 108 அஷ்டோத்திரம் சொல்வது, பஞ்ச உபசாரங்களை செய்வது, தினமும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைப்பது மிக சிறப்பானதாகும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தானம் செய்யலாம். ஒரு பிரசாதம் செய்து மற்றவர்களுக்கு வணங்கி தந்துவிட்டு தாங்களும் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம். 9 நாட்களும் முடிந்து 10ஆவது நாள் சில பேர் செய்வார்கள். வஸ்திரதானம் சிறந்தது. பிரசாதம் கொடுக்கலாம், புஸ்தகங்களை கொடுக்கலாம், திவ்ய கிரந்தங்களை கொடுக்கலாம், ஸ்வர்ணதானம் செய்யலாம். இந்த அது என்ன சொல்றது, போர்வைகள், பிளாங்கெட்ஸ் தானம் செய்யலாம். அவரவர் விருப்பம்படி 9 பெண்களுக்கு சேலை எடுத்து கொடுக்கலாம். அவரவர் சக்திக்கேற்ப, அவரவர்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கேற்ப இதை செய்யலாம். எதுவும் தான தர்மங்கள் செய்ய முடியாதென்றாலும் தினந்தோறும் அம்பாள் கோவிலுக்கு தங்கள் அருகில் உள்ள ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துக்கு சென்று, இல்லை அருகாமையில் உள்ள அம்பாள் கோவிலுக்கு சென்று தினமும் விளக்கேற்றி, நெய் தீபம் ஏற்றி அம்பாளை பிரதட்சிணம் செய்து வழிபட்டு உங்களால் இயன்ற பூஜை புனஸ்காரங்களை செய்வதால் அம்பாளின் அருள் நிச்சயம், உங்கள் வாழ்வில் உயர்வு நிச்சயம். ஆகவே இந்த 9 நாட்களை தவறவிடாதீர்கள். இன்று முதல் நாள் தொடங்கி சிறப்பாக கொண்டாடுங்கள். யாராவது மிகவும் துன்பமான சூழ்நிலைகள் இருந்தால், சாமி கஷ்டம் தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல, எப்படி இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தள்ளுறது ஒரு யுகமாக இருக்குது சுவாமி, இந்த நோயால் தாங்க முடியல, இந்த கடன் பிரச்சனையை தீர முடியல, இந்த தொழிலில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த வழக்குனால எனக்கு ரொம்ப கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறேன், தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை இடைவிடாது ஜபியுங்கள். தினமும் 108 ஜபம் செய்வது சிறப்பு. அதைவிட தொடர்ந்து மனதளவிலே ஜபம் செய்து கொண்டே உங்களுடைய நித்திய கர்மாக்களை செய்து கொண்டிருந்தால் அம்பாளின் கிருபையாலே வெற்றி நிச்சயம். சுவாமி நிறைய சொல்றீங்க, என்ன அந்த மந்திரம் கேட்டுக்கங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. எங்கள் குருநாதரை பாதத்தை நமஸ்காரம் செய்து அவர் அருளாலே நான் பெற்ற இந்த இன்பம் இவ்வையகம் பெறவே என்பதைப் போல் எங்கள் குருநாதர் அருளித்தந்த அந்த மந்திரத்தை தங்களுக்கும் சொல்கிறேன். தாங்களும் என் குருநாதர் இடந்து பெற்றது போல் நினைத்து நீங்களும்
எங்கள் குருநாதர் பெயர் நாராயணசுவாமி. அவருடைய நாமத்தையும் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள். அந்த மந்திரம் நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இது துர்காதேவியின் சாமுண்டா மந்திரம். இது குருநாதர்கள் நீங்கள் சென்றால் பல படிகள் கடந்து முதலிலே கணபதி மந்திரம், பிறகு பாலா திரிபுரசுந்தரி மந்திரம், அடுத்து 3வது படியாக வழங்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு எங்கள் குருநாதரின் அருளால் முதல் நாளே தருகிறேன். இந்த மந்திர ஜபம் இந்த மாதிரி ஃபோன்லலாம் கொடுக்கக்கூடாது, எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த ராமானுஜரை போல் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் நான் இந்த மந்திரத்தை இந்த செல்ஃபோனில் யூடியூப் மூலியமாகவே தரேன். இது குருநாதர் கொடுத்ததாகவே நினச்சி குருமந்திரமாக நினைத்து நீங்கள் ஜபம் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் அடைந்து உங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து மிக மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பர் முடிமெட்லா வேணுகோபால். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.